பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் புது கிருபை, அது யோவான் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். என் அன்பு தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மிடத்தில் பிடிக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவரையே விசுவாசித்து அவருக்காகவே வாழ்கிற ஒரு வாழ்வு. ஆனால் இந்த விசுவாசத்தை தான் சத்ரு நம்மிடத்திலிருந்து எடுத்து போட மிக 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 அதிகமாய் போராடுவான். என் அன்பு தேவ ஜனமே, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். யாரை பார்த்து இயேசு சொன்னார்? இந்த மார்த்தாளை பார்த்து இயேசு சொன்னார். மார்த்தாள் என்பவள் யார்? லாசருவினுடைய சகோதரி. லாசரு மரித்து போய் 4 நாட்கள் ஆகிவிட்டது. இயேசு லாசருவை எழுப்பும்படி அந்த பகுதிக்கு வருகிறார். என் அன்பு தேவ ஜனமே, அப்பொழுதுதான் மார்த்தாள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, 4 நாட்கள் ஆகிவிட்டது, இப்பொழுது நாருமே இதை எழுப்பினால் அநேகர் ஏதாவது சொல்வார்கள் என்று சொல்லி அவிசுவாசமான வார்த்தைகளை அவள் உபயோகிக்கிறாள். அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு மார்த்தாளை போல நாமும் உலக பிரகாரமாய் யோசித்து உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஐயோ இது ஆண்டவரால முடியாது, ஐயோ இது எப்படி முடியும், அந்த மருத்துவ அறிக்கை இப்படி சொல்லுகிறதே, அந்த கோர்ட் கேஸ் ஆர்டர் இப்படி சொல்லுதே, ஒருவேளை என்னுடைய லைஃப்ல இதெல்லாம் எதிர்மறையாதானே இதுவரைக்கும் நடந்துகிட்டே இருந்திருக்கு, ஒண்ணுமே நான் நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலையேன்னு சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இதோ தேவனுடைய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை தேடி வருகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என் அன்பு தேவ ஜனமே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யம் உங்களுக்கென்று ஒரு பெரும் வெகுமதியை கொடுக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இன்றைக்கும் கூட ஒரு ஊழியனாய் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், விசுவாசியுங்கள். நிச்சயமாகவே இந்த நாளிலே ஒரு மங்களகரமான நல்ல காரியங்கள் நடக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.